தாயும் தகப்பனும், அதாவது கைவிடாதபடி நம்மளை நேசிக்கிறவங்க தாய் தகப்பன் தான். அப்பா அம்மா இருந்தா போதும், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லி தான் நிறைய பேர் வேதனையோடு சொல்லுவாங்க. அந்த தாயினுடைய அன்பு தகப்பனுடைய அன்பு கூட சில சமயம் மாறி போயிடும். அவங்க கூட கைவிட்டு விடுவார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட ஆண்டவர் கைவிட மாட்டாராம். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டார், காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தார் இயேசுவை அறியாதவர்கள். தாயின் தகப்பன்னு சொன்னாங்க, இந்த இயேசுன்னு சொன்னா எந்த வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது, வெளியே போயிருந்து விரட்டிட்டாங்க. அவர் சொன்னார், இயேசு எனக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர், அவரை நான் நேசிக்கிறேன், உங்களையும் நான் நேசிக்கிறேன், நான் எப்படி உங்களை விட்டு போக முடியும், ஒன்று இயேசுவை விடு அல்லது எங்ககிட்ட உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி தாய் தகப்பனுடைய அன்பை மாறி விட்டாரு. கோபத்தோட கசந்து விட்டு விரட்டிட்டாங்க. அவன் படிக்கிற காலத்துல யார் உதவி செய்வாங்க? இயேசுவுக்காக இந்த இயேசுவை விட முடியாது என்று வீட்டை விட்டு போய்விட்டான். ஒரு அனாதை போல யார் உதவி செய்வாங்க என்று நின்றபோது தேவன் ஒரு வழி திறந்தார். ஒரு நண்பர் அவரை சந்தித்தார், பார்க்கல வைத்து, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு கூட்டி கொண்டு போய் படிக்க வைத்தார். உயர்ந்த படிப்படுத்தி எல்லாத்திலும் ஃபர்ஸ்ட், எல்லாத்திலையும் கோல்டு மெடல் அப்படி சாதிக்கும்படி செய்த உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து விட்டார். ஒரு டைம் வந்தபோது தாய் தகப்பன் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதை அறிந்து இந்த மகன் போய் உதவி செய்த போது இந்த மகனை விட்டு விரட்டினோம். ஆனா இந்த மகன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறார் என்று மகனை ஏற்றுக்கொண்டாங்க. தாயின் தகப்பனு கைவிட்டாலும் உங்களை சேர்த்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மன உடைஞ்சு போயிட்டீங்களா? எங்க அம்மாவுடைய அன்பு மாறி போச்சு, அப்பாவுடைய அன்பு மாறி போச்சு, உண்மையாய் அன்பு காட்ட யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு இருக்கிறார். நீ வா மகளே, நீ வா மகனே, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றார். உங்களுக்காக உயிரையே கொடுத்த அந்த இயேசு உங்களுக்கு எல்லா விதத்தில் உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார், வாழ்ந்திருக்க செய்வார். அந்த இயேசு கிட்ட உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து பாருங்க. தகப்பனே, எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு கூட இல்லை, அவங்க கூட மாறிவிட்டது அவருடைய அன்பு. எனக்கு நீங்க தான் இயேசுவை தாய் தகப்பனா இருந்து நடத்துங்க, என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபிக்கிற இந்த மகன் இந்த மகளை உடைய கரத்தினால் அணைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேற்றுங்க. அவங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.